அனைவருக்கும் வணக்கம். தேர்வு 52 இந்திய அரசியலமைப்பு 10ஆம் வகுப்பு குடிமியல் பாடப்பகுதியிலிருந்து வரி வரியாக தொகுக்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு. முதல் வினா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். மேபி இன்னும் பார்ட் 2, 3 வரையும் வரலாம் 10th. ஓகேங்களா. முதல் வினா, கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, 1940 ஆகஸ்ட் அறிக்கை திட்டத்தின் விளைவாக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்த கூற்று பார்த்திங்கன்னா தப்பு. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் விளைவாக தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அப்போ கூற்று 1 தப்பு. ஓகேங்களா. இரண்டாவது கூற்று, இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுஜிஸ்தானில் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்த. இந்த கூற்று கரெக்டு. கூற்று 3, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. இங்கே டிசம்பர் 11 இருக்குது, அது தப்பு. ஓகேங்களா. அப்போ டிசம்பர் 9 நடைபெற்றுச்சு. நான்காவது கூற்று, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. இதுவும் ரைட்டு. அப்போ 1, 3 மட்டும் தவறு, மீதியெல்லாம் சரி. இரண்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இரண்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். மூன்றாவது வினா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆ. எம்.சி. முகர்ஜி, பி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இரண்டுமே ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி, ஆ மற்றும் ஆ இரண்டுமே. நான்காவது வினா, அரசியல் நிர்ணய சபை கூட்டங்கள் நடைபெற்ற காலம். அரசியல் நிர்ணய சபை கூட்டங்கள் நடைபெற்ற காலம் 11 அமர்வு, 166 நாட்கள், 2473 திருத்தங்கள். ஆப்ஷன் பி. ஐந்தாவது வினா, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். ஓகேங்களா. வரைவு குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஆறாவது வினா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் அம்பேத்கர். ஏழாவது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. எட்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. ஒன்பதாவது வினா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் அதில் இடம்பெற்றிருந்துச்சு. பத்தாவது வினா, இந்திய அரசியலமைப்பு இத்தாலி பாணியில் தனது கைப்பட எழுதியவர். இந்திய அரசியலமைப்பை இத்தாலி மொழி பாணியில் தனது கைப்பட எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் ஹவுரி நரேன் ரஜடா. அவர் தான் இத்தாலியில் எழுதினார். 11வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு. கரெக்ட். இரண்டாவது கூற்று, இதில் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளில் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. சரி. மூன்றாவது வினா, மூன்றாவது கூற்று, இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இதுவும் கரெக்டு. நான்காவது கூற்று, ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுவும் கரெக்டு. 4 மட்டும் தப்பு. ஓகேங்களா. கூட்டாட்சி முறை நம்ம அரசியலமைப்பை ஏற்படுத்தாது. மத்திய மாநில 2 மாநில சட்டமன்றங்களும் இணைந்து ஆட்சி பண்ணுறது தான் கூட்டாட்சி. அதான் இதுக்கு இதில் ஆனால் ஒற்றையாட்சின்னு இருக்குங்களா, அது மட்டும் தப்பு. அப்போ 4 மற்றும் தவறு. 12வது வினா, அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. 13வது வினா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கிய பகுதி முகவுரை. 14வது வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைய காரணமான நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்.
இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைய காரணமான நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 2, 1947. 15வது வினா. முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1946. 42வது சட்ட திருத்தம். 16வது வினா. இந்திய அரசியலமைப்பு டேஸ் என்ற சொல்லுடன் தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு டேஸ் என்ற சொல்லுடன் தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நாம். 17வது வினா. இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களை வரிசைப்படுத்துக. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. 1976. 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்கள் சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. 18வது வினா. இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றிற்கு உந்துகோலாக விளங்கிய பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. 19வது வினா. குடியுரிமை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. பகுதி 2. 20வது வினா. குடியுரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதிகள் 5 - 11 வரை. 21வது வினா. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் தொடர்பான இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. 22வது வினா. குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. 23வது வினா. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003. 24வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற 5 வழிகளை பரிந்துரைக்கிறது. அவை பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைவு. இந்த கூற்று சரி. 2வது கூற்று. பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். இதுவும் சரி. 3வது கூற்று. வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில். இதுவும் கரெக்டான கூற்று. 4வது கூற்று. பதிவின் மூலம் இந்திய குடிமை கோரி பதிவு செய்தல். இதுவும் சரி. 5வது கூற்று. இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் அவர் இந்திய குடியுரிமை பெறலாம். இந்த கூற்றும் சரி. 6வது கூற்று. பிரதேச இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகளை இந்தியாவுடன் இணையும் போது. ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி. 25வது வினா. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? பகுதி 3. 26வது வினா. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் கூறப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் 12 - 35 வரை. 27வது வினா. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. 28வது வினா. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 11. 29வது வினா. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. 30வது வினா. பொறுத்துக. 30வது வினா. பொறுத்துக. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 14. மதம், இனம், சாதி, பாலினம் பாகுபாடு காட்ட தடை ஆர்டிக்கல் 15. பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளித்தல் 16. தீண்டாமை ஒழித்தல் 17. பிரிவு 17. பட்டங்களை நீக்குதல் பிரிவு 18. அப்போ ஆப்ஷன் டி, அதாவது சி, 5, 4, 3, 2, 1. அடுத்த வினா. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. பிரிவு 23. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 24. 33வது வினா.
சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி தெரிவிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 29. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 30. 35வது வினா. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமையாக இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. 1978 44வது சட்ட திருத்தம். 36வது வினா. அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்ட பகுதி மற்றும் பிரிவு. பகுதி 11 பிரிவு 300A. 37வது வினா. பொறுத்துக. 19 பிரிவு 19. பேச்சுரிமை, கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்பது, வசிப்பது, தொழில் தொடங்குவது தொடர்பான உரிமைகள் பிரிவு 19. அதுக்கப்புறம் பிரிவு 20. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பிரிவு 20. பிரிவு 21. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை 21. அதுக்கப்புறம் 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு 22. சில வழக்குகளை கைது செய்தல் பிரிவு 22. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை 22. அப்போ ஆப்ஷன் சி 5, 3, 4, 2, 1. 38வது வினா. பொறுத்துக. பிரிவு 25. எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்புவதற்கான உரிமை. கரெக்ட், நேராக இருக்குது. பிரிவு 26. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 27. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு, அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை 28. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். ஆப்ஷன் சி. 39வது வினா. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் பிரிவு 32. அரசியலமைப்பு பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். 41வது வினா. நீதி பேராணைகளின் வகைகள். நீதி பேராணைகள் 5 வகைப்படும். 42வது வினா. டாக்டர் B.R. அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கப்பட்ட சட்ட பிரிவு 32. 43வது வினா. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது. ஆட்கொணர்வு நீதி பேராணை. 44வது வினா. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள உதவும் நீதி பேராணை. கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. 45வது வினா. ஒரு நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்கும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை. 46வது வினா. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆவணக்கேட்பு பேராணை. 47வது வினா. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை. தகுதி வினவும் நீதி பேராணை. 48வது வினா. குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தாமாகவே நிறுத்தப்படும் அடிப்படை உரிமை. ஆ மற்றும் ஆ. குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தாமாகவே நிறுத்தப்படும் அடிப்படை உரிமை பிரிவு 19. பிரிவு 19. 49வது வினா. எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் மற்றும் டேஸின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது. பிரிவு 21 மற்றும் பிரிவு 20. ஆ மற்றும் ஆ. 50வது வினா. இந்திய அரசியலமைப்பில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அமைந்துள்ள பகுதி. பகுதி 4. DPSP. 51வது வினா. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளின் சட்ட பிரிவுகள் 36 லிருந்து 51 வரை.
52வது வினா, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கரால் விவரிக்கப்பட்ட பகுதி. பகுதி 4. 53வது வினா, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட காரணமான சட்டத்திருத்தம். 86வது சட்டத்திருத்தம் 2002. 54வது வினா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை? அயர்லாந்து. 55வது வினா, அடிப்படை உரிமைகள் பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. 56வது வினா, அடிப்படை கடமைகள் பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா. அடிப்படை கடமைகள் பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யா. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. 57வது வினா, அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. 58வது வினா, அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. இந்திய அரசியலமைப்பு வழங்கும் தற்போது அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11. 60வது வினா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் உள்ள பகுதி. பகுதி 4A. 61வது வினா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் உள்ள பிரிவு. 51A. 62வது வினா, இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை. பிரிவு அட்டவணை 7. 63வது வினா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ள துறைகளின் எண்ணிக்கை முறையே 97, 66, 47. 97, 66, 47. 64வது வினா, கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகிய துறைகள் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய வருடம். 42வது சட்ட திருத்தம் 1976. 65வது வினா, தற்போது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ள துறைகளின் எண்ணிக்கை முறையே 100, 61, 52. 66வது வினா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் குழுவை அமைத்த ஆண்டு. 1969. 67வது வினா, மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. பகுதி 12. பகுதி 12. 68வது வினா, மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்ட பிரிவுகள் 268 293 வரை. 69வது வினா, நிதிக்குழுவை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு. பிரிவு 280. 70வது வினா, நிதிக்குழு யாரால் நியமிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர். மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைய பரிந்துரைத்த கமிட்டி சர்க்காரியா கமிட்டி. 72வது வினா, மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. 73வது வினா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. 74வது வினா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு பரிந்துரைத்த மொத்த பரிந்துரைகள் 247. 75வது வினா, அலுவலக மொழிகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. அலுவலக மொழிகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி. பகுதி 17. 76வது வினா, கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, இந்த கூற்றுல அனைத்தும் சரி. 76க்கு டி. 77வது வினா, அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் மூலமாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1967. 78வது வினா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14, தற்போது 22. 79வது வினா, இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை 8. 80வது வினா, இந்திய அரசு
செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்திய ஆண்டு 2004. 81வது வினா. தற்போது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளின் எண்ணிக்கை 6. 82வது வினா. இந்தியாவில் முதன்முறையாக 1951 எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? பஞ்சாப். 83வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 83வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது வந்து நிதிகால அவசர நிலை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 கூற்று சரி, 3வது கூற்று மட்டும் தவறு. அதில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையில் இந்தியாவில் வந்து நிதி நெருக்கடி வந்ததே கிடையாது. ஓகேங்களா? அப்போ 3 மட்டும் தவறு. 84வது வினா. அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி 20. 85வது வினா. அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ள சட்ட பிரிவு 368. 86வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். இதில் வந்து அனைத்தும் சரி. ஓகேங்களா? இதில் அனைத்தும் சரிதான். ஆப்ஷன் ஏ. 87வது வினா. அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு. அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 2000. 88வது வினா. அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் MN வெங்கடசலையா. 89வது வினா. சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுவது 42வது சட்ட திருத்தம். 90வது வினா. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 யார் தலைமையில் இந்திய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது? MM பூஞ்சி. 91வது வினா. அரசியலமைப்பினை எத்தனை வழிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளலாம்? 3 முறைகளில். 92வது வினா. அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளன? 3 வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளன. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. 93வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்த கூற்றில் அனைத்தும் சரி. ஓகேங்களா? 93க்கு ஆப்ஷன் டி. 94வது கூற்றில் அனைத்தும் சரி. உங்களுக்கு 94 அனைத்தும் சரி. ஓகேங்களா? நன்றி.